விஜய் கட்டுற வருமான வரித்தொகை ஒரு வருஷத்துக்கு 88 கோடி. அப்போ இந்த 1.5 கோடி ஒரு மேட்டரா? 1.5 கோடி கட்டிட்டா தப்பு பண்ண மாதிரி ஆகிடும். விஜய் தான் சேலஞ்ச் பண்ணி போயிருக்காரு. சாவு வீட்டுக்கு போனால் நான் தான் போனோம், கல்யாண வீட்டுக்கு போனால் நான் தான் மாப்பிள்ள. இந்த எண்ணம் வந்து அவருக்கு பிஜேபியை வளர்க்குறத விட இவரை வளர்த்துக்கிறது தனி வார் ரூம் அதுன்னு. இவரும் வளர்ந்தார், பிஜேபியும் வளர்ந்தது. நீங்கள் தலைவராக இருந்து ஒரு தேசிய கட்சியில் நகர்த்துனாங்கன்னா கம்முன்னு வேலையை பார்க்கணும். ஆனால் இங்கே தான் அண்ணாமலை அசைன்மெண்ட்டு மற்ற விஷயங்கள் இருக்குல்ல. சுழி சும்மா விடுமா? ஏற்கனவே அங்கே ஒரு சுழி இருக்குல்ல, இவர் கூட்டாளி டிடிவி, அப்புறம் இன்னொருத்தர் பம்பரமா சுற்றிட்டு இருப்பாரு ஓபிஎஸ். அண்ணாமலை பெரும்பாலும் இவங்கெல்லாம் தூண்டி விட்டு கம்முந்துருவார். டிடிவி ஒரு ஆளாங்க. நான் கேட்குறேன், என்ன பர்சன்டேஜ் இருக்குது அவருக்கு? அவர் கூட போன 18 எம்எல்ஏ இருக்காங்களா? அதுக்கு அவர் கூட இன்னைக்கு யார் இருக்கா? எடப்பாடி பழனிசாமி நீக்கினா தான் நான் வருவேன், கூட்டணியில் வருவேன். உடனே அண்ணாமலை சமாதானம் மட்டும். அண்ணாமலை யார்? பாஜக தலைவரா? இல்லை. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் முத்தலீப் சார் தான் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு பிஜேபியில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவரு ஒன்னு டிவிகேல போய் சேர போறாரு, இல்ல ஏடிஎம்கேல போய் சேர போறாரு இப்படின்ட்டு எல்லாரும் ஒரு சில நிறைய விஷயங்கள் இவர் அங்க போறாரு இங்க போறாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ வந்துட்டு இல்ல, ஒரு கட்சியா ஆரம்பிச்சு தனியா ரன் பண்ண போறாரு, அது பெரிய அளவுல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? சரி, என்னதான் நடக்குது? எங்கதான் போறாரு? இல்ல இவரே கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு? அண்ணாமலையை கொண்டு வந்ததே அவர் ஐபிஎஸ். அவர் பிஎல் சந்தோஷ், கர்நாடகா பாஜகவுடைய முக்கிய தலைவரில் ஒருத்தர். அவர் அண்ணாமலையை கண்டுபிடிச்சி ஆர்எஸ்எஸ் தான் அண்ணாமலைக்கு ஐபிஎஸ்லேருந்து விஆர்எஸ் கொடுத்து இங்கே கொண்டு வராங்க. எது கொண்டு வராங்கன்னா, ரஜினிகாந்த் அப்போ இங்கே ஒரு கேப் இருக்குல்ல, ஜெயலலிதா இறந்துட்டாங்க, கலைஞர் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு கதை, வீட்டில் ஓய்வில் இருக்காருன்னா அவர் இது இல்லை. அப்போ பெரிய வெற்றிடம். இந்த கேப்பில் பூந்து அடித்தா ஏதாவது பண்ணலாம். அதுக்கு பாஜக வந்தால் இங்கே இருக்கிறது எல்லாம் காமெடி பீஸுங்க. அப்போ புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்து அவரே கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணி, அந்த கட்சியில் அவர் ஒருத்தரை கை காட்டி அவரை முதல்வராக ஒரு இளைஞரை கொண்டு வந்து அப்படி இப்படி பண்ணலான்னு அண்ணாமலையை கொண்டு வராங்க. ரஜினிகாந்தை கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பேசுகிறாங்க. ரஜினிக்கும் ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன நினச்சிட்டார்? சினிமா ஷூட்டிங் நினச்சிட்டார் ரஜினி. சார் நில்லுங்க சார், சார் அப்படின்றீங்க அப்படின்னா 10 பேர் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டாரு. அவர் ஆரம்பிச்சிங்க, தூத்துக்குடி போயிட்டு வந்தார்ல, அப்போ தெரிஞ்சினார் அரசியல் வேறு. அந்த பையன் கேட்டான்ல, நான் ரஜினிகாந்த் வந்திருக்கேன். ரஜினினா யார் நீங்கள் அப்படின்னு முடிஞ்சிச்சு. அங்கேருந்து இங்கே கோபமாக வந்தார். போகும்போது ஒன்று சொல்லிட்டு போனார், வரும்போது தீவிரவாதிகள் பூந்துட்டாங்கன்ட்டார். அது ரிப்போர்ட்டரும் கேள்வி கேட்டு அவங்கள்ட்ட கோவப்பட்டு வீட்டுக்கு போனார். அப்போ அவருக்கு இன்னொன்று நடைமுறை அரசியல்ன்றது வேறு. இன்னொன்று கொரோனா அவர் வயசு எல்லாத்தையும் பார்த்தாரு. அவர்கிட்ட ஒரு நல்ல எண்ணமும் உண்டு. நம்ம ரசிகர்களை பிச்சைக்காரன் ஆகிடக்கூடாது. நம்மளை நம்பி செலவழிப்பான், அசல நம்ம விட்டு போயிடுவோம். இது எப்படியும் எங்கள் கை மாறுன்னு தெரியும், நம்ம ஏன் அதுக்கு இதாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு நல்ல முடிவு எடுத்து அவர் அரசியல் இல்லைன்ட்டார். அண்ணாமலை வந்த பொழுது முதலாக பேட்டி எடுத்தது நான் தான். அவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர்கிட்ட பேசினேன். என்னங்க இந்த மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்னா, இல்லைங்க நான் இங்கே ஒரு சமூக பணி செய்ய வந்திருக்கேன். நல்லா ரஜினிகிட்ட போகிறீங்கன்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நான் ஒரு சமூக பணி, அது இது என்னுடைய எண்ணம் இப்படி அது இதுன்னாரு. ஆனால் உருட்டுன்னு தெரியும். ஃபஸ்ட்டில் ரஜினியும் வரலன்னொன்னே, சரி வாப்பா பிஜேபியில் சேர்ந்துக்கப்பான்னு பிஜேபியில் சேர்த்துட்டாங்க. மெயின் அஜெண்டா கொண்டு வந்துட்டாங்க. 1 வருஷம் பொறுத்து தலைவர் ஆக்குனாங்க. ஒரு வருஷம் தடுமாறினார். அப்புறம் அவர் இதாகிட்டார். என்னன்னா, இந்த ஐபிஎஸ், இந்த போலீஸ் அதிகாரிகள், இந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை பார்த்தவர், இந்த அரசியலுக்கு அவர் எப்படின்னா, நம்மளை சுற்றி எல்லாமே இருக்கணும். சாவு வீட்டுக்கு போனால் நான் தான் போனோம், கல்யாண வீட்டுக்கு போனால் நான் தான் மாப்பிள்ள. இந்த எண்ணம் அவருக்கு பிஜேபியை வளர்க்குறத விட இவரை வளர்த்துக்கிறது தனி வார் ரூம் அதுன்னு. இவரும் வளர்ந்தார், பிஜேபியும் வளர்ந்தது. ஓரளவுக்கு ரீச் ஆனார். போய் இவருடைய பேச்சுகள், அதிரடி பேச்சுகள் இதெல்லாம் வரும்பொழுது மற்றவங்களாம் பிஜேபியோட இந்துத்துவா பேசிகிட்டு இருப்பாங்க, ரிப்போர்ட்டருங்களாம் காமெடி பீஸாக பார்ப்பாங்க. இவரையும் அப்படி ஆக்க பார்த்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் உஷாராயிட்டார். சப்ஜெக்ட் பேச ஆரம்பிச்சோன்னா, நம்ம ஆளுங்களுக்கு சப்ஜெக்ட் பேசினா நம்ம ரிப்போர்ட்டருங்களுக்கு இழுத்துக்கணும்ல, அதனால் பேசி அடிக்க ஆரம்பித்தாப்புல. நல்லா ஒரு ரீச். இந்த ரீச்சை ஆகிட்டு இருக்கும்போது தான் டிஎம்கே ஃபைல்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு வராரு. டிஎம்கே பயந்துருது. பயந்தா என்ன பண்ணுவாங்க? சாம பேதம் தானம் தண்டம். டக்குன்னு அண்ணாமலையை கையில் எடுக்கிறாங்க. ஏடிஎம்கே பிரச்சனை, நீங்களாம் ஒன்றா இருந்தால் தானே எங்களுக்கு பிரச்சனை போட்டு உடனே அண்ணாமலையை வச்சு கூட்டணியை உடைக்கிற வெள்ளம் பண்ணுறாங்க. ஜெயலலிதா திட்டுறாரு, அண்ணாவை திட்டுறாரு, கூட்டணி உடையுது. 2024 ஒன்றும் இல்லாமல் போகுது. ஒன்றா இருந்திருந்தால் 15 எம்பி. அதுக்கப்புறம் அவங்க உஷாராகி அண்ணாமலை பேச்சை கேட்டு நம்ம இதை பண்ணுவார்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு மறுபடியும் ஏடிஎம்கே சேர்ந்துக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்றாங்க. சேர்ந்தவுடனே அண்ணாமலையை எடப்பாடி சொல்லிடுறாரு, அண்ணாமலையை இருந்தால் தலைவராக இருந்தால் வர முடியாதுன்னா அண்ணாமலையை தலைவர்லேருந்து இறக்குறாங்க. இது வரைக்கும் ஓகேங்க. நீங்கள் தலைவராக இருந்து ஒரு தேசிய கட்சியில் நகர்த்துனாங்கன்னா கம்முன்னு வேலையை பார்க்கணும். ஆனால் இங்கே தான் அண்ணாமலை
அசைன்மெண்ட்டு மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, சுழி சும்மா விடுமா? ஏற்கனவே அங்கே ஒரு சுழி இருக்குல்ல, இவர் கூட்டாளி டிடிவி, அப்புறம் இன்னொருத்தர் பம்பரமாக சுற்றின்னு இருப்பார் ஓபிஎஸ், இவங்களை வச்சு மறுபடியும் ஆப்ரேட் பண்ணுறாரு. இது வரைக்கும் அண்ணாமலை இப்போ எங்களை போன்றவர்கள் தான் அங்கே சொல்லிகிட்டு இருப்போம். நம்ம பேட்டியில் கூட படத்தில் சொல்லியிருக்கேன், அண்ணாமலை தான் கூட்டணி உடையதுக்கு காரணமாக இருந்தார், இந்த விஷயத்துக்கெல்லாம் அண்ணாமலை ஒரு அசைன்மெண்ட்டாகவே எடுத்து பண்ணாங்கன்னு. அப்போ யாரும் பேசலை. இப்போ டிடிவி மேட்டர்லாம் வந்தோன்னா எல்லாருமே ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பேக்கில் இருக்கிறது அண்ணாமலை தானே. டெல்லி தலைமைக்கும் தெரியும். பொதுவாக அவர்கள் ஒரு ஸ்டேட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசாலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு மறுபடியும் போயிட்டு சூழ்நிலை மாறினா அண்ணாமலை மாதிரி ஆட்கள் தேவை, தடால் புடால்னு பேசுறதுக்கு, இளைஞர்கள்ட்ட கட்சியை கொண்டு போகிறதுக்கு. எச் ராஜாவை போய் ஆக்க முடியுமா? அப்போ அண்ணாமலை இருக்கணும். சரி, தப்பு பண்ணுறியா பண்ணு, நீ தப்பு பண்ணால் தான் எங்களுக்கு தேவை, அப்போ தான் பயம் இருக்கும் உனக்கு அப்படின்னு வச்சுருப்பாங்க. இப்போ அதனால் அவர் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காரு. இதில் நம்ம பத்திரிகையாளர்கள் வழக்கமாக ஒன்றும் இல்லை உருட்டணும்ல, அதனால் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படி இப்படி. இன்னைக்கு கூட ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், என்னங்க டெல்லியிலலாம் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறவெல்லாம் ஆரம்பிக்க போகிறாராம், ஜனநாயக பாரதிய ஜனதா கட்சி பேர் எல்லாம் உட்பட கேட்டாங்க. தெரிலங்க, எனக்கு தெரிஞ்சு அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அண்ணாமலை அப்படி போனார்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். அதுக்கப்புறம் பிஜேபி அண்ணாமலைலாம் வேடிக்கை பார்க்காது. நீ எங்களோட இருக்கிற வரைக்கும் நீ தப்பு பண்ணனா கண்டுக்க மாட்டோம், ஆனால் நீ வெளியில் போயிட்டு இதெல்லாம் பண்ணால் என்ன பண்ணுவோன்னு. சரி, அப்படியே தனி கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண முடியும்? அவருக்கு ஒரு வகையான ஒரு 2% ஓட்டுக்குது வச்சுங்க, அதை வச்சு என்ன பண்ண முடியும்? புஷியான்ட்டு போனால் முதல்ல சொல்லுவார், இங்கே பாருங்கள், எங்கள் தலைவருக்கு பேச வராது, எங்கள் கூட கூட்டணி வரவங்களும் பேசக்கூடாது, நீங்கள் ரொம்ப பேசுகிறவர் பேசக்கூடாது, நாங்கள் சொன்னால் தான் பேசணும். எப்போ சொல்லுவீங்க? சொல்லுவோம், அவ்வளோதான். இதனால் இந்த கூட்டணிலாம் போய் விஜய் புஷியானந்து, அதில் இன்னொருத்தர் இருக்கிறார் ஜான் ஆரோக்கியசாமி, இந்த ஆட்டிடியூட்லாம் பார்த்தாங்கன்னா எப்பா எடப்பாடியே தேவைடான்னு நினைப்பாங்க. இதுவும் நடக்கும். அண்ணாமலை பெரும்பாலும் இவங்களெல்லாம் தூண்டி விட்டு கவனிந்துருவார். எனக்கு தெரிஞ்சு அதான் நடக்க போகுது. அதனால் இந்த உருட்டுலாம் கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஓடும். இது பெரும்பாலும் பாருங்கள், நான் திரும்ப சொல்கிறது, இங்கே ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அதை ஊதாகரமாக்கி அதுக்குள்ளே அஜெண்டா அதே ஒரு விஷயத்தை திரும்ப பேசி கொண்டு போகிறது. இங்கே மழையே விழுந்தாலும் கண்டுக்கிறது கிடையாது. இதுதான் விஷயம். அதனால தான் நம்ம அதுக்கு இறையா வரும். அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க. இன்னும் 2 மணி நேரம் பொறுத்து வேறு. நீங்கள் டிடிவி ஒரு ஆளாங்க, நான் கேட்குறேன், என்ன பர்சன்டேஜ் இருக்குது அவருக்கு? அவர் கூட போன 18 எம்எல்ஏ இருக்காங்களா அவருக்கு? அவர் கூட இன்றைக்கி யார் இருக்கா? நீங்கள் பாருங்களேன், அந்த ரிப்போர்ட் எவனுமே கேட்க மாட்டேங்கிறான். இவர் ஒன்றுமே கிடையாது. இவர் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி நீக்கினா தான் நான் வருவேன், கூட்டணிக்குள்ளே வருவேன்னு. உடனே அண்ணாமலை சமாதானம் பண்ணுறது. அண்ணாமலை யார்? பாஜக தலைவரா? இல்லை மேலிட பொறுப்பாளரா? இல்லை பாஜக கூப்பிட்டு எடப்பாடிட்டையும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் சமாதானம் பேச அண்ணாமலை அனுப்புகிறோம், ஏன்னா அவர் பெரிய ஆள் டிடிவி, அவர் போயிட்டாருன்னா அவ்வளோதான், நினச்சே பார்க்க முடியாது, 15% ஓட்டு வச்சுக்கிறாரு, அதனால் போய் பேசி சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு ஏதாவது சொன்னால் அண்ணாமலை போய் பேசினா கரெக்டாக இருக்கும். இவங்க கேட்கணும்ல ரிப்போர்ட்டருங்க. நான் ஏற்கனவே செங்கோட்டையன் சொன்னேன், அவருக்கா கட்சிக்குள்ளே பேச வேண்டிய விஷயத்தை ரோட்டில் வந்து பேசினுக்கிறேன், இது எப்படியா கரெக்டாக இருக்குன்னு கேட்கணும்னு சொன்னோம்ல. அமித்ஷா போய் பார்க்குற, நீ அதிமுக தானே இருக்கிறா, உன் கட்சிக்குள்ளே தானே பிரச்சனை, அமித்ஷா போய் பார்க்குற, அவர்னு அவங்க தேசிய தலைவரா? கேட்டுருக்கணும்ல. ஆனால் நம்மளுக்கு ஊடகங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன? அமித்ஷாவை பார்த்து விட்டார், அடுத்து என்னங்க பேசினார் செங்கோட்டையன், நல்லதானுங்க சொன்னார், இப்படி தானே உருட்டுனாங்க. அந்த மாதிரி ஒரு உருட்டு தான் அண்ணாமலை இவர்களை பார்த்தாரு. அவன் ஒருத்தன் கேட்குறான், தனி கட்சி ஆரம்பிக்கும்போது சொல்கிறேனே அப்படின்னு போகிறான். பொண்ணை பார்த்தீங்களா சொல்லிட்டாரு, அப்போ ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த அரசியல்வாதிகள் பேச்சு சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பவே முடியாது. அதனால் இந்த விஷயங்களை கொஞ்சம் பரபரப்புக்கு ஊட்டினே இருப்பாங்க. காலைல எழுந்து யோசிப்பாங்க, நீ என்ன பண்ணலாம், ஒன்றுமே இல்லை, அப்போ இதை பேசலாமா? நீங்கள் கூட கேபி பாலா கேட்டிங்களா? அந்த மாதிரி தான். சார், இதே மாதிரி இன்னொரு விஷயம் தான், டிவிக்கு விஜய் அவர்கள் மேலே 1.5 கோடி ஃபைன் போட்டிருக்காங்க, அவர் ஏமாத்திட்டாரு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? என்ன நடந்தது, அதை பற்றி சொல்லுங்க. விஜய் ஒரு வருஷத்துக்கு கட்டக்கூடிய இன்கம் டேக்ஸ் வருமான வரி எவ்வளோ நினைக்கிறீங்க? எவ்வளோ கட்டுவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கோடி கணக்கில் இருக்கும். மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் குன்சா சொல்லுங்கள், எவ்வளோ சார்? எக்ஸாக்டாக தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சு க்ரோஸ் கணக்கில் இருக்கும் நினைக்கிறேன். எவ்வளோ நினைக்கிறீங்க? கட்ட போகிறதில்ல, நீங்கள் சும்மா சொல்லுங்கள், உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறாங்க. சரி, ஒரு கோடி 2 கோடி. ஐயோ அநியாயமாக இருக்குதுங்க. 88 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு விஜய் கட்டுற வருமான வரி 88 கோடி கடைசி 3 வருஷத்தில். அதுக்கு முன்னாடி அப்போ ஏற்ற சம்பளத்தை ஏற்ற மாதிரி 30% கட்டியிருப்பார். ஒரு 200 கோடி இருந்தால் 60 கோடி கட்டியிருப்பார். ஒரு 150 கோடி இருந்தால் 45 கோடி கட்டியிருப்பார். இதெல்லாம் எப்படி கட்டுவாங்கன்னு நடைமுறை சொல்கிறார். ஒரு நிறுவனம் அவரை புக் பண்ணுது படத்துக்கு 100 நாள் அப்படின்னு போடுறாங்கன்னா அது கூட போட்டுக்குவாங்க.
போட்டுக்கிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு தொகை பஞ்ச் ஆஃப் அமௌண்ட்டு அவருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ மாதத்துக்கு 10 மாதம் வச்சுக்கோங்க, 280 கோடினா ஒரு மாதத்துக்கு 28 கோடி. ஒரு இத்தனை கால் ஷீட் முடித்தோடனே 28 கோடி. இப்படி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 28 கோடி ரிலீஸ் பண்ணும்போது 30% 3 3 8க்கு ஒரு 30% கணக்கு போட்டு அந்த அமௌண்ட்டை பிடிச்சிட்டு தான் அவங்களுடைய டிடிஎஸில் இது கட்டிட்டு மீதி அமௌண்ட் தான் இவர் கொடுப்பாங்க. இந்த தொகை 88 கோடி இருக்குல்ல, அந்த 88 கோடியை 80Gயில் நீங்கள் டிடக்ஷன் வாங்கலாம். அதை எப்படி வாங்குவீங்கன்னா, இப்போ விஜய் தான தர்மம் பண்ணுறாருல, நம்மளாம் நினச்சிக்குவோம் விஜய் பாரு எவ்வளோ நல்ல மனுஷரா, அது எல்லாத்தையும் அந்த கட்டினீங்கல்ல அந்த இதுலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் காரு, டிரைவரு, பெட்ரோலு, இந்த மாதிரி. இது நான் பொதுவாக சொல்கிறேன் இந்த மாதிரி. ஆனால் விஜய் நேர்மையாக 88 கோடி ரூபா கட்டுறாரு. விஜய் அந்த மாதிரி நபரும் கிடையாது. என்ன பிரச்சனையோ அது கட்டினாங்க, நமக்கு எந்த தொல்லையும் இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஆள். இந்த 1.5 கோடி எப்படி வரும்னா, பொதுவாக இந்த மாதிரி கட்டுற பணம் இது எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏதாவது நீங்கள் மிஸ் ஆகும்ல, அதை என்னைக்காவது ஒரு அதிகாரி அந்த வருஷத்துலேயே நீங்கள் இதை ஏன் கணக்கில் காமிக்கல, அது எப்படி வரும்னா, இப்போ விஜய் வந்து ஒருத்தருக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறாரு, ஒரு லக்ஸஸ் காரோ ஏதோ ஒரு 2 கோடிக்கு லோகேஷ் கனகராஜுக்கு வாங்கி கொடுத்துறாரு வச்சுக்கோங்க. இவர் வரி கட்டுறதுல எல்லாத்துலேயும் இது பண்ணிட்டு இந்த கார் வாங்கி கொடுத்ததை விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க. லோகேஷ் கனகராஜ் சைடில் கணக்கு காமிக்கும் போது இந்த காரு வந்து நான் வாங்கலை, விஜய் வாங்கி கொடுத்தாரு. அப்போ அங்கே இன்கம் டேக்ஸு 2 கோடி ரூபா மதிப்புள்ள காரை நீங்கள் வாங்கலை, நான் வாங்கலைங்க, அதை பாருங்கள் என்கிட்ட இது இருக்குது, இது விஜய் தான் வாங்கி கொடுத்தாரு. அப்போ அங்கே விஜய் இதுக்கு செக் பண்ணும்போது விஜய் அதுக்கான கணக்கு காமிக்கலைன்னா அதுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்க 5 கோடி ரூபா கட்டுங்க. உடனே இவங்க சைடில் ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்க, போய் இல்லைங்க இது இப்படிங்க அது அப்படிங்க, அடுத்த இதில் நாங்கள் இது பண்ணோம் அப்படி இப்படின்னு பேசி 5 கோடி ஜாஸ்தி ஒரு 2 கோடி கட்டுறோம். சரி ரைட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருமான வரித்துறையில் உண்டு. ரைடு நடந்து பெரிய அளவில் இது போடுவாங்க பெனால்ட்டி. போய் பேசி அதில் 3ல் ஒரு பங்கு கட்டி முடிக்கிற கதைலாம் இருக்குது. இதை மாதிரி இருக்கும்போது புலி படத்தில் தயாரிப்பாளருக்கு ஏதோ அந்த ரைடு மற்ற விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க கொடுத்த அமௌண்ட்டும் இவங்க காமிச்ச கணக்குலையும் வித்தியாசம் வருதுன்ட்டு இது எத்தனை வருஷம்னா உடனே தான் பண்ணணும் இன்கம் டேக்ஸ்லாம். அந்த வருஷமே ஃபினான்ஷியல் இயர்லேயே நீ இதெல்லாம் கணக்கில் காமிக்கல, இதுக்கு பெனால்ட்டின்னு. இது ஒரு 4-5 வருஷம் பொறுத்து ஒரு அதிகாரி பெனால்ட்டி போடுறாரு. அப்போ இவர் அதை 5 கோடி ரூபா நம்ம போடுறாங்க, பேசி 1.5 கோடி ரூபா ஃபைனலு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ இதை கட்டினேன்னா நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். வருமான வரித்துறை சட்ட பிரகாரம் அந்த ஆண்டில் தான் நீங்கள் போடணும். 5 வருஷம் பொறுத்து போட்டால் அது செல்லாது. அந்த அடிப்படையில் இது செல்லாதுன்னு சொல்லிட்டு அறிவிக்கணும், இதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு அவர் உரிமை அந்த இது தீர்ப்பாயம் அந்த இதுக்கான இதில் அவர் விஜய் தான் அப்பீல் போகிறார். இந்த இது போனது 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு ஒரு ஸ்டே கொடுத்து அது ஹைகோர்ட்டுக்கு வருது. இப்போ அந்த வழக்கில் நேற்று நடந்த வாதத்துலேயும் நான் இப்போ சொன்னேன், இதே வாதத்தை தான் வச்சுருக்காங்க. கோர்ட்டு என்ன சொல்லிடுது, அப்படி வேறு எதுலையா நடந்திருக்கா, ஆமாம், அப்போ அந்த டாக்குமெண்ட்லாம் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு தள்ளி வச்சுருக்காங்க. இதில் எங்கேயா விஜய் தப்பு இருக்கா சொல்லுங்கள். 1.5 கோடி கட்டிட்டா தப்பு பண்ண மாதிரி ஆகிடும். விஜய் தான் சேலஞ்ச் பண்ணி போயிருக்காரு. விஜய் கட்டுற வருமான வரித்தொகை ஒரு வருஷத்துக்கு 88 கோடி. அப்போ இந்த 1.5 கோடி ஒரு மேட்டரா? கார் மேட்டரில் கூட ஏமாத்திட்டாங்க எல்லாம் போல. ஜட்ஜி சில கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தார், அந்த கமெண்ட்ஸை நீக்கணும். 2வது நான் முறையாக பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த 1 லட்ச ரூபா கட்டிட்டேன்னா நான் குற்றம் செஞ்ச மாதிரி ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும். அதனால் நான் கட்டலைன்னு சேலஞ்சு பண்ணி 5 லட்ச ரூபா செலவு பண்ணாப்புல. நான் கூட அந்த டைமில் எழுதியிருந்தேன், யாராவது 1 லட்ச ரூபா கட்டிட்டு போகலாமே, அந்த 1 லட்ச ரூபா செலவுக்கு போய் 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறானா இருப்பான் நான் பைத்தியக்காரன்ற மாதிரி அப்போ அந்த செய்திகள் எழுதியிருந்தோம். ஆனால் அவருடைய சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நம்ம பேசும்போது தான் சொன்னாங்க, சார் மேட்ரு அது இல்லை, 1 லட்ச ரூபா கட்டால் இவர் வந்து என்னைக்கு இருந்தாலும் இவர் குற்றம் செஞ்ச மாதிரி ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும். அந்த கமெண்ட்ஸ் வேறு இருந்தது. இதெல்லாம் நீக்கிறதுக்கு தான் நாங்கள் போனோம். அதுக்கு 5 லட்சம் இல்லை சார், 10 லட்சம் கூட செலவு பண்ணலாம், தப்பு கிடையாது. இது வந்து பாலிசி சம்மந்தப்பட்டது, ஒருத்தருடைய கௌரவம் சம்மந்தப்பட்டது. சேம் அதே தான் இந்த 1.5 கோடியும். இப்போ புரியுதா? ஆனால் இங்கே உட்காந்துட்டு கண்ட சமூக வலைதளங்களில் கண்டதை ஊற்றிட்டு இருக்கானுங்க. நேற்று தான் வருமான வரித்துறை போய் கண்டுபிடிச்சி ஏமாத்திட்டேன்னு போட்ட மாதிரி. இந்த வழக்கு போட்டதே விஜய் தான். ஏன் ஒரு 1.5 கோடி கட்டு போயிருக்கலாமே? 88 கோடி கட்டுறவருக்கு 1.5 கோடி ஒரு மேட்டரா? நமக்கு விஜய் அரசியலில் மாறுபட்ட விமர்சனங்கள்லாம் உண்டு. ஆனால் உண்மை என்னென்னா அதை நம்ம பேசி தான் ஆகணும். இதுதான் நடைமுறை. கண்டிப்பாக சார், நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.